மன்னனுடைய புகழ், பெருமை ஆகியவற்றை பாடுவது பாடாண் திணை என்று உங்களுக்கு தெரியும். இந்த பாடாண் திணையில நிறைய துறைகள் இருக்குது. அதில் நாடு வாழ்த்து அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்நெல் வயல்கள் சூழ்ந்த மன்னவனுடைய நாட்டை புகழ்வதற்கு நாடு வாழ்த்து அப்படின்னு பேர். ஒரு மன்னன் போர்க்களத்தை கொண்ட மிக்க செல்வத்தினை பற்றி ஒரு பாணர் வந்து பாடுனாங்க அப்படின்னா, அது களவழி வாழ்த்து அப்படின்னு பேர். மன்னன் வந்து மகளிரை வந்து மணம் செய்து கொள்வது தான் மணமங்கலம் அப்படின்னு பேர். இது ஒரு துறை. மணம் செய்து கொண்ட மன்னவனுக்கு ஒரு புதல்வன் பிறப்பான் அல்லவா, அதற்கு பொலிவு மங்கலம் அப்படின்னு பேர். அரசனுடைய பிறந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாள் மங்கலம் அப்படின்னு பேர். இந்த பிறந்த நாளில் வந்து பரிசிலை பெறுவாங்க இல்லையா ஏழைகள், அதுக்கு பரிசில் நிலை அப்படின்னு பேர். அந்த ஏழைகளுக்கு வந்து அல்லது புலவர்களுக்கு களிறு, குதிரை, தேர் இவற்றையெல்லாம் பரிசிலாக கொடுத்து அரசனை அனுப்பினான் அப்படின்னா, விடை கொடுத்து அனுப்புனான்னா அதுக்கு பரிசில் விடை அப்படின்னு பேர். இவ்வாறு பாடாண் திணையில் துறைகள் நிறையா இருக்குது. சில பார்த்திங்கன்னா, இவ்வுலக இன்பங்களை பெற கருதி இறைவனை வாழ்த்தி கூறுவதற்கு பழிச்சினர் பணிதல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. பழிச்சினர் பணிதல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறைகள். அதாவது இவ்வுலக இன்பங்களை பெற வேண்டும் என்று கருதி இறைவனை வாழ்த்தி கூறுவதற்கு பழிச்சினர் பணிதல் அப்படின்னு பேர். இப்படியெல்லாம் பல துறைகள் இருக்குது. மேலும் மேலும் வீடியோவில் நம்ம பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய செய்திகள் வரும்.